திருவள்ளூரில் 8 வயது சிறுமி மீது பாலியல் வன்கொடுமை. ஆந்திராவிலிருந்து ரயிலில் வந்து செய்த கொடூரம். குற்றவாளி கைது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 வயது சிறுமி மீது பாலியல் வன்கொடுமை செய்துள்ள வடமாநில இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுமி நேரடியாகவே குற்றவாளியை புகைப்படம் மூலம் அடையாளம் காட்டியதைத் தொடர்ந்து இந்த கைது நடைபெறியுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்தவர். அரசு உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த ஜூலை 12ஆம் தேதி பள்ளி முடிந்து நண்பகலில் தனது பாட்டி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகாரிடப்பட்டுள்ளது. சிறுமி உயிர்க்கேடு விளையும் நிலைக்கு தாக்கப்பட்டதுடன் முகம் மற்றும் கால்களில் பலத்த காயங்களுடன் வீடு திரும்பியதை பார்த்த பெற்றோர் அதிர்ச்சியடைந்து உடனடியாக மருத்துவமனைக்கும் காவல்துறையிலும் புகார் அளித்தனர். கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி நேரில் விசாரணை நடத்தி சிறுமியின் வாக்குமூலத்தை பதிவு செய்தார். மேலும் சிறுமிக்கு சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரது மனநலத்தையும் கருதி ஆலோசனை அளிக்கப்பட்டது. சம்பவத்தை அடுத்து குற்றவாளி பற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. அவை தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. சிறுமியின் வாக்குமூலத்தில் குற்றவாளி இந்தி மொழியில் பேசினார் என கூறப்பட்டதால் வட மாநிலத்தவர் என உறுதி செய்யப்பட்டது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டும் ஆரம்பத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. 10 நாட்களுக்கு மேலாக தேடுதல் வேட்டையும் 2 சந்தேக நபர்களையும் கைது செய்து விசாரித்த போலீசார் இறுதியில் உண்மையான குற்றவாளியை 14 நாட்களுக்கு பின் கைது செய்துள்ளனர். அவரது புகைப்படத்தையும் சிறுமியிடம் காட்டிய போது உறுதியாக அதே நபர்தான் என அடையாளம் கூறியுள்ளார். கைதான நபர் ஆந்திரா மாநில எல்லையில் உள்ள ஒரு தாபாவில் பணியாற்றி வந்தவராகும். குற்றம் நிகழ்ந்த இடத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாததை முன்பே கவனித்து திட்டமிட்டு செயல்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமியை வன்கொடுமை செய்ய அவர் ரயிலில் வந்ததும் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. கைதான தகவலை அறிந்த சிறுமியின் உறவினர்கள் காவல் நிலையம் முன் கூடி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனால் அந்த பகுதியில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சோகமான சம்பவம் சிறுவர்கள் பாதுகாப்பு குறித்து சமூகத்தில் மீண்டும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது.